அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் தேசிய இயக்கம் கொழும்பில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் சிறைச்சாலையில் உள்ள தமிழ் கைதிகளின் ஊடக அறிக்கையொன்று வெளியிடப்பட்டது. தமது விடுதலை தொடர்பான செயற்திட்டம் சரியான முறையில் முன்னெடுக்கப்படாத பட்சத்தில் சாத்வீகமான போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க நேரிடும் என தமிழ் கைதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எதிர்வரும் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னதாக கைதிகள் விடுதலை தொடர்பான அரசாங்கத்தின் திட்டம் சரியாக முன்னெடுக்கப்படுகின்றதா என்பதை உணராத பட்சத்தில் ஏதாவது ஒரு வழிமுறையில் சாத்வீக போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தாங்கள் தள்ளப்படுவோம் என தமிழ் கைதிகள் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் தமக்கான புனர்வாழ்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது தாம் சிறையில் நீண்டகாலம் செலவிட்டதை கருத்தில் கொண்டு 6 மாதங்கள் அல்லது 1 வருடத்துக்கு உட்பட்டதாக அதனை செயற்படுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாக தமிழ் கைதிகள் தெரிவித்துள்ளனர். இதன் பிரகாரம் முதற்கட்டமாக 10 நாட்களுக்குள் முதற் தொகுதி கைதிகள் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்படுவார்கள் என்பதுடன் ஏனைய கைதிகள் கட்டம் கட்டமாக முற்றாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்துள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் DM சுவாமிநாதன், பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் ஆகியோர் தங்களுக்கு அறிவித்துள்ளதாக தமிழ் கைதிகள் விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை தங்களின் போராட்டத்தை கவிடுமாறும் வடமாகாண சபை உறுப்பினர்களும் வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் புலம்பெயர் அமைப்புகளும் மக்களை ஒன்றிணைத்து தாம் விடுதலை அடையும் வரை போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதாக வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தமக்கு வாக்குறுதி அளித்ததாகவும் தமிழ் கைதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.